Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம French knot யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஈஸியா வர்க் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இதுக்கு அவுட்லைன் வந்து எப்போதும் போல 2 லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பீட்ஸாக வந்து ஒரு பீட் லேயர் வந்து நம்ம ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ பீட்ஸ் போடும்போது மேக்ஸிமம் வந்து எந்த த்ரெட்டில் யூஸ் பண்ணணும்னு நிறைய கேட்டிருந்தாங்க. மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. மிஷின் த்ரெட் வந்து மஸ்டர்ட் கலர் காமனாக உள்ளது. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணும்போது த்ரெட்டு கட் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு த்ரெட் இந்த த்ரெட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பீட் லைன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு லோடிங் எடுத்துக்கலாம். லைட் எம்போஸ்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். த்ரெட்டில் வந்து ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு லோடிங் பண்ணுறேன். ஸோ லைட் எம்போஸ்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கலர் நான் எதுவும் மிக்ஸ் பண்ணல. அதாவது சரி கொஞ்சம் இது கொஞ்சம் இந்த கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாமல் த்ரெட்டாகவே கொடுத்துருக்கேன். எதனாலனா இந்த த்ரெட் வந்து கிட்டத்தட்ட கோல்டன் பேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அதோட சரியும் மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்காது. ஒரு ஹெவி லுக் இல்லாமல் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வெறும் த்ரெட்டாக இருந்ததுனாவே நீட்டாக இருக்குங்கிறதுனால இதில் த்ரெட் ஒர்க்காக மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த லோடிங் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பீட் லைன் ஒன்று கொடுத்து மறுபடியும் சரி அவுட்லைன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அவுட்லைன் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நான் இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, குட்டி குட்டி திலகம் அது வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணி நம்ம வந்து பஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பராக ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணி இது ஒர்க் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். எதனாலனா பக்கத்துலேயே கரெக்டான டிஸ்டன்ஸில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம இப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். அப்புறம் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தெரியும். பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் தெரியும். நான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து டைரெக்டாக லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு நீடில் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ஏன்னா 60 ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே ப்ராப்பரான கைடன்ஸோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதிலே டிசைன் வரைகிறது, ட்ரேசிங் மெத்தட்ஸ், ஓவராலாக ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரைன் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல்லே நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் லெவல்லையே நம்ம வந்து மோட்டிவ் பேஸ் ஒர்க்கு, சாம்பிள் ஒர்க்கெல்லாம் அந்தந்த ஸ்டிச்சஸ்க்கான ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் கைட் பண்ணியிருப்போம். எந்தெந்த ஸ்டிச்சஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெவி ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேசிக் லெவல் கோர்ஸ்லேயே நம்ம எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இந்த திலகம் ஷேப்க்கு அவுட்லைன் கொடுத்துட்டோம். இப்போ நான் வந்து அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி வந்து பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ரெண்டு பீட்ஸாக கொடுத்து ப்ராப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ சின்னதாக மைனூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில்
டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட இந்த பீட் லோட் பண்ணுறதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பீட்ஸ் கொடுத்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே போல் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்காக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நாட் ஒர்க் பண்ண போகிறேங்கிறதுனால 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து 8ஆக வர மாதிரி நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நீடில் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்பர் 7 யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாட் ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் வந்து எம்போஸ்டாக தெரியணும்னா 5 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். ஃபுல்லாக இதே கூட நல்லா நெருக்கமாக நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா போர்ஷன்லையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பேக் நெக் ஃபுல்லாகவே இந்த நாட் ஒர்க் கொடுத்து நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. குட்டி குட்டியாக வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் புட்டாஸ் வந்து இந்த திலகம் ஷேப்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக நாட் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த டிசைன் வந்து நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக எம்போஸ்டாக நீட்டாக இருக்கும். அண்ட் ஸ்லீவ் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா கீழே பார்டர் இருக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ இது த்ரெட் ஒர்க்கும் சாரியும் லைட் ஷேட் கலர் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒர்க் பண்ண அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்கிறதுனால பார்டர் மட்டும் அப்படியே விட்டுட்டு குட்டி குட்டி புட்டாஸாக வந்து எவ்வளோ நெருக்கமாக கொடுக்க முடியுமோ அது திலகம் ஷேப்க்கு அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.